ஆன் ரஜினி, accept him. No, உங்களுக்காக தான் அவன் எல்லாமே செஞ்சான். இது I love you, Rajini. ரஜினி, என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இது எல்லாமே பார்த்திபனோட பிளான் தான். அவன் உங்களை அவ்வளோ லவ் பண்றான். இந்த ஒரு வாரமா அவன் செஞ்சது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிற லவ் வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஏன் கோவில்ல வேண்டுதல் கூட உங்களுக்காக தான். அண்ட் ஐ எம் வெரி சாரி. நானும் இந்த பிளான்ல ஒரு பார்ட்டா தான் இருந்தேன். நீங்க தான் என்னோட லைஃப். இன்னும் ஒரு 4-5 நாள்லயாவது அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். அப்ப நீ கூட தானே இருப்ப. அவ அக்செப்ட் பண்ணனா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லு, பேசி முடிச்சிடலாம். நீங்க தான் என்னோட ஏஞ்சல். ரொம்ப அழகா தான் இருக்கா. அதான் பையன் இப்படி விழுந்துட்டான் போல. நீங்க தான் என்னோட லவ். என் அக்கா தான் இருந்தாலும் சொல்றேன், இதுலலாம் யாராச்சும் லவ் பண்ணா அவங்க தான் ரொம்ப பாவம். காலம் முழுக்க அவளுக்கு கூஜா தூக்கிட்டே தான் அலையணும். I love you so much. எனக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் அவன்கிட்ட சொல்ல போறேன். போதுமா? இல்ல, இல்ல, இது உண்மை இல்ல. நான் உன்னை லவ் பண்ணல. ஏங்க, உங்களுக்கு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாது. உங்க மனசுல இருக்கிறத உங்க கண்ணு சொல்லுது. அதுதான் உண்மை. நீங்க என்ன லவ் பண்றீங்க. இல்ல இல்ல இல்ல. ஆமா, நீங்க என்ன லவ் பண்றீங்க. எனக்கு தெரியும். ஒரு தடவையும் நான் சரண்யா கூட க்ளோஸா பேசும்போது இதே மாதிரி உங்க கண்ணில் நான் அந்த காதலை பார்த்தேன். உங்களையும் ஏமாத்திட்டு என்னையும் ஏமாத்தாதீங்க. இல்ல, என் வீட்டுல இருக்கிறவங்களை விட நீதான் என்ன புரிஞ்சுக்கிட்ட நினைச்சேன். ஆனா அது தப்பு. ஐயோ ரஜினி. இல்ல சரண்யா, என் மனசுல நீ இல்ல பார்த்திபா. நான் உன்னை லவ் பண்ணல. அதுதான் நிஜம். என்ன பார்த்து இது? அதான் ரஜினி, அவங்க என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிதான்னு என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதான் நடந்திருக்கு. அப்போ அவங்க உன்னை லவ் பண்ணலையா? ரஜினி, மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. அப்போ உன்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? தெரியாது. ஆனா நீங்க எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க.
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. டேய் கம் ஆன் மேன். ஆனா இப்படி ஹெல்ப் பண்ணி எந்த யூஸும் இல்லாம போயிடுச்சே. அப்படிலாம் சொல்ல முடியாது. என் மேல ரஜினிக்கு லவ் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவே எவ்வளவு பெரிய சக்சஸ் தெரியுமா? உன்னை புரிஞ்சுக்கவே முடியாது பார்த்திபா. உனக்கு எல்லாமே விளையாட்டு தான் இல்ல? எனிவேஸ், உன் லவ்வ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். சரியா? ஆனா அப்படி ஏதாச்சும் நடந்தா கண்டிப்பா எனக்கு சொல்லணும். இல்லனா அவ்வளவுதான். நிச்சயமா ஃபர்ஸ்ட் கால் உங்களுக்கு தான். சரி, பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ். டேக் கேர். பை. ரஜினி, உன் மனசு மாறுற வரைக்கும் இந்த மோதிரம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். நிச்சயமா நீ என்னை தேடி வருவேன். அது வரைக்கும் நானும் காத்துக்கிட்டு இருப்பேன். சித்தப்பா, எப்போ கால் பண்ணா எப்படா வர? ஏண்டா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாதான் இந்த சித்தப்பா இருக்கிறதே உனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா. நீங்க தான் உங்க அண்ணன் வந்தவொடனே என்ன மறந்துட்டீங்க. இந்த சமாளிப்புக்கு மட்டும் ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏண்டா உனக்கு தேவைன்னா மட்டும் தான் சித்தப்பா சித்தப்பன்னு ஓடி வருவ. உங்க வீட்டு விஷயம்னா மட்டும் வெளியே தெரியாம கமுக்கமா மறைச்சிங்களா டேய்? ஆ? நான் உங்ககிட்ட என்ன மறைச்சேன்? என்னைக்கு மறைச்சிருக்கேன்? ஆ? ரஜினி அரவிந்த் விஷயத்தை பத்தி தான் சொல்றேன். சித்தப்பா, ம்? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய், என்ன நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சிங்கமுத்துடா, நேத்து பிறந்த பையன் நீ. என்கிட்ட சொல்லாம ஏமாத்தலாம் நினைச்சா முடியுமா? இவன் யோசிக்கிறத பார்த்தா நிச்சயமா பெருசா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆ, சித்தப்பா, ம். நியாயம் நேர்மை உண்மைன்னு பேசிக்கிட்டு என்னெல்லாம் வேலை பார்த்திருக்கா பாத்தியா உங்க அக்கா? இதுல ராதிகாவ அரவிந்த் தான் லவ் பண்றான்னு எல்லாரையும் நம்ப வச்சிட்டா. பாவண்டா ராதிகா. அவகிட்ட எதுவுமே கேட்க முடியல சித்தப்பா. ஏதாவது கேட்க போனா அடிக்கிறா. இதுல அம்மா கிட்ட ஒரு அடி வாங்கினேன். முரளி, கவலைப்படாத. என்கிட்ட சொல்லிட்டல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ வாங்க உடம்பு சித்தப்பா. டேய், சாப்பிட்டு உடம்ப தேத்துறா. நீ ஒன்னும் சொல்ல வேணாம், சரியா? சந்தோஷமா கிளம்பு, எதுனாலும் கேளு, சரியா? சரிங்க போயிட்டு சித்தப்பா. வா, போ. இனிமே நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இதுக்கு மேல எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்? ரஜினி, உனக்கு வைக்கிறண்டி வேட்டு. சொல்லுங்க சித்தப்பா, நிஷா ஹாஸ்பிட்டல் வந்துட்டாளா? அவ வந்துட்டாமா. அவனுக்கு லேசான அடிதான். ஆனா ஓ நிலைமைய நினைச்சதாமா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன் நிலைமையா? என்ன சித்தப்பா சொல்றீங்க? அம்மாடி, இதெல்லாம் போன்ல பேசுற விஷயம் இல்ல. உடனே கிளம்பி வா, நேர்ல தான் பேசணும். நீ கிளம்பி வெளியே வந்துட்டு போன் பண்ணு. எங்க வரணும்னு நான் சொல்றேன்.
எவ்வளவு நேரம் ஆகுது? இவளுக்காக நான் வந்து காத்து கிடக்க வேண்டியதா இருக்கு. ச்சே. நடக்க வேண்டியது நடக்கணும். அதுக்காக தான் எல்லாம். சாரி சித்தப்பா, ரொம்ப டிராபிக், வர வழியில மாட்டிக்கிட்டேன். பரவாயில்லம்மா, உட்காரு. எப்படி இருக்கீங்க சித்தப்பா? சித்தி எப்படி இருக்காங்க? உனக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நல்லாதான் இருந்தேன். அப்புறம் என்ன சித்தப்பா, காரணம் இல்லாம நீங்க இப்படி அவசரமா வர சொல்ல மாட்டீங்கன்னு நானும் யோசிச்சுட்டே வந்தேன். ஆமாமா. அதை விடுமா, ஹாஸ்பிட்டல் போனியா? மகேஷ பாத்தியாமா? இல்ல சித்தப்பா, லேசான அடிதானாமே. நீங்க வர வேணா, நாங்களே வீட்டுக்கு வந்துருவோன்னு அத்தைக்கு கால் பண்ணிட்டாங்களா நிஷா. அவனுக்கு என்னமோ லேசான அடிதான். ஆனா இப்ப நம்ம குடும்பத்துக்கு தான் மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு. அதுவும் உனக்கு போய் இப்படி நடந்துருச்சேன்னு என்னால தாங்க முடியலம்மா. அம்மா, நீ எவ்வளவு நல்ல பொண்ணு, எவ்வளவு தைரியமான பொண்ணு. உனக்கு போய் இப்படி. என்ன சித்தப்பா சொல்றீங்க? எனக்கா? என்ன நடந்துச்சு சித்தப்பா? அதுவும் நீங்களே கண் கலங்குற அளவுக்கு. எனக்கு டென்ஷனா இருக்கு சித்தப்பா. சொல்லுங்க சித்தப்பா. அம்மாடி, நம்ம குடும்பத்திலேயே எனக்கு அப்புறம் என்ன மாதிரி தைரியமான ஆளு நீ ஒருத்திதாம்மா. அந்த கடவுளுக்கு மனசாட்சியே இல்லம்மா, அந்த தைரியத்தை சோதிச்சுக்கிட்டே இருக்கானே. யாரு என்ன தப்பு செஞ்சாலும் முகத்துக்கு நேரா நீ கேப்ப தெரியுமா? அதுதாம்மா அந்த தைரியம் தான். ரஜினியோட நீதாம திறமசாலி. ஆனா என்ன தவிர வேற யாருமே அதை புரிஞ்சுக்கலையே. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு நாள் வரும் சித்தப்பா. ஆனா இதெல்லாம் எதுக்கு இப்ப சொல்றீங்கன்னு தான் பதட்டமா இருக்கு. அந்த காலம் வந்துருச்சுமா, வந்துருச்சு. ரஜினி யாரு அப்படின்னு இந்த ஊர் உலகம் தெரிஞ்சுக்க வேண்டிய நாள் வந்துருச்சு. ஆனா அதுக்கு நீ கொடுக்க போற விலை ரொம்ப அதிகம்மா, ரொம்ப ரொம்ப அதிகம். அம்மாடி, அதற்கட்டும் மாப்பிள்ள உன்னை எப்படி பாத்துக்கிறாரு? நல்லாதான் பாத்துக்கிறாரு. நாங்க சந்தோஷமா தான் சித்தப்பா இருக்கோம். இல்ல ராதிகா, இல்ல. எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இத பாருமா, உனக்கே எல்லாம் புரியும். சித்தப்பா, இது பிரிச்சு பாருமா, தெரியும். உன் முகத்தை பார்க்க தைரியம் கூட எனக்கு இல்லம்மா.
பதறாதம்மா, வருத்தப்படாத. இந்த உண்மைய நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ இன்னும் போராட வேண்டியது நிறைய இருக்கு. மாப்பிள்ள 5 வருஷமா லவ் பண்ணது ஒண்ணு இல்லம்மா, அந்த ரஜினிய. இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம இருக்க நான் 10 லட்சம் கொடுக்கறேன்னு மாப்பிள்ள முரளி கிட்ட சொல்லிருக்காரு. ரஜினியும் அவனை போட்டு அடிச்சிருக்கான். ஒருத்தர் யூஸ் பண்ண ஒரு ஸ்பூனை கூட நீ யூஸ் பண்ண மாட்டமா? அத தெரிஞ்சே இத பண்ணிருக்காமா ரஜினி? கேட்டப்போ என் நெஞ்சுக்குள்ளைய நடுங்கிருச்சு. முரளி, அம்மா, நிஷா, அவ புருஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இல்ல சித்தப்பா? ஆனா இத யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிட்டாங்க. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இந்த போட்டோ எங்க கல்யாணத்துக்கு அவர் ஃப்ரெண்ட் கிஃப்டா கொடுத்தது. இதுல ரஜினி போட்டோ தெரியாத மாதிரி இதுல பெயிண்டோல வேற எதையும் ஊத்தி முகம் தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்க சித்தப்பா. பாத்தியாமா, எல்லாமே திட்டம் போட்டுதான் செஞ்சிருக்காங்க. கூட பிறந்தவளை ஏமாத்துறதுக்கு அவளுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? இதுல ஊருக்குள்ள நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு அலையறான். இத நான் பாத்திர கூடாதுன்னா அந்த நிஷாவும் அவ புருஷனும் சேர்ந்து அவ்வளவு டிராமா போட்டிருக்காங்க. ஆனா கடவுள் உன் பக்கத்துல தான் இருக்காரு. எப்படி அவனை தலையில அடிச்சு அனுப்பிட்டு போட்டோவை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு பார்த்தல்ல? இத நான் சும்மா விடக்கூடாது சித்தப்பா. இப்பவே போய் என்னன்னு கேக்குறேன். இந்த ராதிகா யாருன்னு இன்னைக்கு எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. இல்லம்மா, இப்ப நீ கண் கலங்கவே கூடாது. உனக்கு இப்ப தேவை நம்பிக்கையும் தைரியமும் தான். இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிருக்காங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதுக்குண்டான பதிலையும் வச்சிருப்பாங்க, பாத்துக்கோ. தெரியும் சித்தப்பா, அரவிந்த் என்னதான் லவ் பண்ணாருன்னு என்ன நம்ப வைக்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. எல்லாமே கிளியரா புரியுது சித்தப்பா. அம்மாடி, இந்த கோபம் இதே கோபம் தான். இந்த கோபத்தோட போய் கேளு. அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு போனை பண்ணு. என்னைக்குனாலும் இந்த சித்தப்பா உனக்கு இருக்கிறாங்கிறத மறந்துடாதம்மா. சரிங்க சித்தப்பா, கிளம்புறேன் சித்தப்பா. ரஜினி, உனக்கு ராதிகான்ற பேர்ல ஒரு டைம் பாம் அனுப்பியிருக்க. அது வெடிக்கும், நீ செதறுவ.